அமித்ஷா கேட்கும் 50 தொகுதிகள், கமலாலயம் கையில் லிஸ்ட், எடப்பாடிக்கு ஆசிட் டெஸ்ட். இது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தமிழகத்தில் தன் பலம் என்னவென உணர்ந்திருக்கும் பாஜக அதிமுகவை பயன்படுத்தி சாம பேத தான தண்டவென அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி வலுவாக தமிழகத்தில் காலூன்ற நினைக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் முதற்கட்டமாக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய எதிர்கால திட்டங்களுக்கு வலுவாக காலூன்ற நினைக்கிறது. இதனை அடுத்து ஒரே கூட்டணியில் இருந்தாலும் இது போன்ற பாஜகவின் அதிரடி செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருக்கும் எடப்பாடி அவர்கள் இந்த ஆசிட் டெஸ்டில் எப்படி பாஸ் செய்ய போகிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜகவிற்கு 20 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அண்ணாமலை, எல்முருகன், நயினார் நாகேந்திரன் உட்பட வானதி சீனிவாசன் என முக்கிய தலைவர்கள் எல்லாருமே போட்டியிட்டாலும் வெறும் 4 இடங்களில் மட்டுமே பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது. நூலிழையில் தோல்வி. அதன் பிறகு அண்ணாமலையின் ஜெயலலிதா குறித்த கருத்தால் அதிமுக பாஜகவின் கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இதன் பிறகு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க டெல்லி தலைவர்கள் எவ்வளவோ விரும்பியும் அதனை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இதனால் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் தனித்தனியாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தன. அதனால் இரு கட்சிகளும் படுதோல்வியையும் சந்தித்தன. ஆனால் இந்த இரு கட்சிகளும் சேர்ந்து அந்த தேர்தலை சந்தித்திருந்தால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 13 தொகுதிகளை அவர்கள் வென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. காரணம், விருதுநகர், தென்காசி, சிதம்பரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை சேர்த்தால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை விட இவர்கள் பெற்ற வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தொகுதிகள் எல்லாம் வென்றிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இவர்கள் கூட்டணி அமைக்காததால் தமிழகத்தின் பெரிய கட்சியாக சொல்லப்படுகிற அதிமுக கிட்டத்தட்ட 11 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் கன்னியாகுமரியில் 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டது. அதே நேரத்தில் பாஜகவிற்கு தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக பார்க்கப்பட்ட கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி இது போன்ற தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவியதையும் பார்க்க முடிந்தது. இறுகும் லகான். ஆனால் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாள் முதலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த முறை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்று பேசி வருகிறார். ஆனாலும் இது குறித்து எடப்பாடி அவர்கள் அதிமுக தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பேசி வருகிறார். அதோடு கூட்டணி ஆட்சி கோஷத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாங்கள் ஏமாளி அல்ல என்றும் அவர் தொடர்ந்து அதிரடியாக பேசி வருகிறார். ஆனால் இந்த பேச்சுக்களை எல்லாம் டெல்லி பாஜக தலைமை ரசிக்கவில்லை. இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் ஏற்கனவே எடப்பாடி மீது ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அல்லவா. அதாவது பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வு செய்ய எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கை ரத்து செய்யும்படி எடப்பாடி தரப்பினர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதாவது அதிமுக கட்சி விதிகள் படி அடிப்படை உறுப்பினர்களாலேயே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக இதையே செக்காக வைத்துக் கொண்டு லகானை இறுக்கி பிடித்திருக்கிறது டெல்லி பாஜக. அமித்ஷா கேட்ட பட்டியல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடந்த ஜூன் 7ஆம் தேதி மதுரைக்கு வருகை தந்தார் அல்லவா. அப்பொழுது அவர் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளோட முக்கியமான ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று பேசியவர் குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் பாஜக போட்டியிட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல குறைந்தபட்சம் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தொகுதிகளை கண்டறிந்து அதனுடைய பட்டியலை வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் மட்டுமே குறிப்பா 18 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 13 தொகுதிகளில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. குறிப்பா பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் தொகுதியிலையும் அங்க பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட பொன்வி பாலகணபதி அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சாரு. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா 4 இடங்கள்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, மாதவரம், ஆவடி இந்த 4 தொகுதிகளில் பாஜக 2வது இடம் வந்திருக்கு. குறிப்பா இங்க மட்டுமே சென்னை, திருவள்ளூர் எடுத்துக்கிட்டாலே 13+14 17 தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ கூடுதலாக அதிமுக
அதிமுகவுடைய வாக்குகளும் கிடைக்கிற பட்சத்தில் எளிதாக 50 தொகுதிகளை கைப்பற்றி விட முடியும் என பாஜக தலைமை நினைக்குது. இதற்காக அந்த 50 தொகுதிகளுடைய பட்டியலை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த 50 தொகுதிகளில் பாஜகனுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, அந்த தொகுதிகளுடைய சாதக பாதகம் என்ன அப்படின்னு விரிவான ஒரு அறிக்கையையும் டெல்லிக்கு அவர் அனுப்பி வச்சிருக்காராம். இந்த 50 தொகுதிகளிலையும் எந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத முன்கூட்டியே அறிவதற்காக மத்திய ஐபி மூலமாக ஒரு சர்வே எடுக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்றாங்க. கொங்கில் 15 தொகுதிகளுக்கு குறி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கரூர், கோவை ஆகிய 9 மாவட்டங்களையும் சேர்த்து மேற்கு மண்டலத்தில் மொத்தம் 61 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 61 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 15 தொகுதிகளை குறிவைக்கிறாங்க. குறிப்பா கோவையில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த 10ல் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. குறிப்பாக கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இந்த தொகுதிகளெல்லாம் அவங்க குறி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் போட்டியிடணும் அப்படின்னா, அதே போல பார்த்தோம் அப்படின்னா கோவைக்கு வெளியே பார்த்துக்கிட்டோம்னா நீலகிரி, மொடக்குறிச்சி, தாராபுரம் இந்த தொகுதிகளிலையும் போட்டியிடுவது உறுதி அப்படின்னு குறித்து வச்சிருக்க பாஜக இந்த தொகுதிகளில் தாமரை சின்னங்களை வரையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில தற்போது அதிமுகவுடைய தலவாய் சுந்தரம் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளை பாஜக டார்கெட் பண்ணியிருக்குதான். அதாவது நாகர்கோயில், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் இந்த 5 தொகுதிகளையும் பாஜக கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 4வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சு அப்படின்றதை நம்ம பார்த்துருந்ததுனால இந்த தொகுதிகளை அதிமுகவும் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில் மட்டுமே 6 தொகுதிகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2,90,689 வாக்குகள் பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அவங்க 2வது இடத்தை பிடிச்சாங்க. குறிப்பாக இந்த தென் சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளிலுமே பாஜக தான் 2வது இடமா வந்திருக்காங்க. அதே போல மத்திய சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான வினோத் பி செல்வம் அவர்களும் 1,69,159 வாக்குகளை பெற்று அவர் அங்கே போட்டியிட்ட அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்று அவரும் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அந்த தென் சென்னை தொகுதியை மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 6 தொகுதிகளிலுமே பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதே போல வட சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்குமே 3வது இடத்த பாஜக பிடிச்சிருந்தாலும் சில குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க நல்ல வாக்கு வாங்கியிருக்காங்க. குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியிலையும் பாஜக 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கணக்கில் வச்சிருக்க பாஜக இந்த முறை சென்னையில் மட்டுமே 6 தொகுதிகளை கேட்டு பெறலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த தொகுதிகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா துறைமுகம், வேளச்சேரி, விருகம்பாக்கம், எழும்பூர், திருவொற்றியூர், தீநகர், மயிலாப்பூர் இந்த தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு பெறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தமிழக பாஜக. இது போக விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், திருநெல்வேலி, தளி, காரைக்குடி, மதுரை வடக்கு, வாசுதேவநல்லூர், தென்காசி, பரமக்குடி, திருவாரூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, ராஜபாளையம், ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளிலும் தீவிர கவனம் செலுத்தி வருதுதான் பாஜக. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஒரு தொகுதியிலாவது போட்டியிடணும் அப்படின்ற டார்கெட்டையும் நிர்ணயிச்சிருக்காங்களாம் தமிழக பாஜக. அதிருப்தியில் அதிமுக. அதாவது பாஜக குறிவைத்திருக்கும் அந்த 50 தொகுதிகளிலிருந்து வேட்பாளர்களையும் தேர்வு செய்ய தொடங்கிவிட்டதான். குறிப்பாக அந்த தொகுதிகளிலிருந்து 3 வேட்பாளர்கள் லிஸ்டை அந்தந்த மாவட்ட தலைவர்களும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு மாநில பாஜக உத்தரவிட்டிருக்காங்களாம். இதனையடுத்து அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்றாங்க. இன்னும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்னும் தொகுதி பங்கீடு குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்காத பொழுதே தங்களிடம் எதுவும் கேட்காமல் பாஜக இப்படி தேர்தல் பணிகளை தொடங்கி இருப்பது அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குதான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று.